2 பேர் நண்பர்களே மீன் பிடிச்சிட்டு நண்டு பிடிச்சிட்டு வராங்க போல இருக்கு. விமர்சனம் பண்ணலாம் வாங்க நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, சரியான நண்டு பிடிச்சிட்டு வராங்க பாருங்க. வேற லெவல். 2 பேருமே பிடிச்சிட்டு வராங்க பாருங்க. இதில் ஒரு 2 கிலோ இருக்குமா, 3 கிலோ இருக்குமாப்பா? 1.5 கிலோ. இதில் எத்தனை கிலோப்பா இருக்கும்? 2 கிலோ இருக்கும். காலையிலேருந்து பாடு பார்த்து கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்துட்டீங்க அதானே? சரி 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 சரிப்பா. சேத்துல விட்டு இழுக்க முடியல. சொல்லுதாங்க. இந்த காட்டு உள்ள போய் பிடிச்சிங்களா? காட்டிட்டாங்க. கையை கடிக்க மாட்டியா? சரி தங்கம். சரிப்பா. ஓ, இது வந்து வச்சுட்டு போவீங்களா அடையாளத்துக்கு? போகும்போது, அதாவது ஒர்க்கை முடிச்சுட்டு போகும்போது பிடிச்சிட்டு வரும்போது. சரிப்பா. 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 இதுலலாம் எறா கிடக்குமா? வந்தா பிடிச்சிடலாம். ஒரு கறிக்கு பிடிச்சிடலாம். விற்கிறதுக்கு வியாபாரத்துக்கும் பிடிச்சிடலாமா? விற்க மாட்டீங்க, வீட்டு யூஸ்க்கு மட்டும்தான். அடையாளமாக அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவீங்க. எடுத்துக்க வேண்டியதான். நண்டு பேர் என்னப்பா சொல்லுவீங்க? கட்டு நண்டா? சரிப்பா. சரி. வேற இது வந்து கிலோ எவ்வளோன்னு போகுது? 1 கிலோ 450 500 ரூபா போகும். 1 கிலோ 450 500 போகுது. எவ்வளோ? 300 ரூபா போகுது. சரிப்பா. சரிப்பா. 3000 போகுமா? அதெல்லாம் நீ பிடிச்சிருக்கியாடியா? வெள்ளண்டு பிடிச்சிருக்கியா? வெள்ளண்டு பிடிச்சிருக்கியா? பெருசுலாம் மாட்டினதில்ல. சரி, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ கை கால் கழுவிட்டு செப்பல் போட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு போயிடுவீங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு? இதே ட்ரெஸ் தான். அப்படியே வீட்டுக்கு போய்ட வேண்டியதான். சரி. கையால் பிடிச்சதா? இல்லை, வலை போட்டோம். வலை போட்டோம். கம்பியில் பிடிச்சோம். இந்த நண்டு எப்படி பிடிச்சிங்க? எந்த கம்பி? இந்த கம்பியிலையா? பாருங்கள், இந்த கம்பியால் வந்து நண்டை பிடிச்சிருக்காப்புல. என்ன மீன்? பாறை மீன். நண்டு கம்பியால் நண்டு பிடிச்சிருக்கீங்களா?